இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்றைக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவா இருக்கிற உங்க எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை தருவாராக. சரீரத்துல நீடிய ஆயுளோடு வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவாராக. நல்ல செல்வ செழிப்போடு உங்க குடும்பத்திற்கு, குறிப்பா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான தகப்பனாய் தொடர்ந்து வாழ கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல அனுக்கிரகங்களை எல்லாம் ஆண்டவர் தருவாராக. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தகப்பன்மார்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தகப்பனை அதிகமா நேசிங்க, தகப்பனை கனம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இருந்து நமக்கு நிறைய புத்திமதிகள் கிடைக்கும். அந்த புத்திமதிகள் எல்லாம் செவி கொடுத்து கேளுங்க. நாம் அதெல்லாம் கேட்டு கை கொண்டு நடப்போமானால் பிள்ளைகளாகிய நமக்கு அது நிச்சயம் ஆசீர்வாதமா மாறும். நாம நீடிய ஆயுளோடு இருப்பதற்கு அது உதவி செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு தகப்பன் இல்லையே அப்படின்னு நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு தகப்பனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவர் உங்களுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்புவார், அந்த கவலைகளை போக்குவார். உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவரே தகப்பனா இருந்து உங்களை ஆச்சரியமான பாதையில நடத்துவார். ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக தேவன் தந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஆண்டவரை, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களெல்லாம் நாம் பெற்றிருக்க முடியாது. இந்த வேதத்தின் விளக்கங்கள், இந்த சத்தியங்கள், உபதேசங்கள், இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும். ஆகவே நமக்கு ஆவிக்குரிய தகப்பன்மாரா இருக்கிறவங்கள நல்ல கனம் பண்ணுங்க. ரெட்டிப்பான கனத்திற்குரிய பாத்திரவான்களை அவங்கள எண்ணுங்க. அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் நீங்க உதவியா இருக்க முடியுமோ எல்லா விதத்திலும் உதவியா இருங்க. அவர்களுடைய வாயிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் எச்சரிக்கும் போது, அவர்கள் கடிந்து கொள்ளும் போது, அவர்கள் ஆலோசனை கொடுக்கும் போது அதற்கெல்லாம் செவி கொடுப்போம். ஒரு நாளும் முகம் சுளிக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து நாம் நடக்கும்போது நிச்சயமா அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் ஏன் நமக்கு தகப்பனா இருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். அதைத்தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார் பாருங்க, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில் ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்மை அநேகருக்கு தகப்பனாக மாற்ற விரும்புகிறார். அநேகம் ஜாதிகளுக்கு அப்படின்னு இருக்கும்போது நேஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப தேசங்களுக்கு தகப்பனாக இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனா பாருங்க, அவனை தேசங்களுக்கு தகப்பனா மாற்றுவேன், ஆசீர்வாதமா உன்னை நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க உங்களுடைய இயலாமையை நினைச்சு, உங்களுடைய குறைவை நினைத்து, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அப்படிலாம் நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கணும், அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் ஆண்டுடைய விருப்பம். தாய் தகப்பன் இல்லாத ஒரு எஸ்தரை 127 நாடுகளிலே குடியிருந்த யூதர்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் பயன்படுத்தினார்னா, இன்னைக்கு அந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார் தானே. நீங்க அதை நம்புறீங்களே? உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை இப்படிப்பட்ட அநேகருக்கு ஆதரவா ஆண்டவர் மாற்றுவார். நீங்க நிறைய பேருக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு நல்ல நிலையில ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். ஆகவே இந்த தகப்பனார் தினத்துல நாம் ஒவ்வொரு தகப்பனையும் கனம் பண்ணுவோம். ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக தகப்பனை நாம் கனம் பண்ணுவோம். இந்த தந்தையர் தினம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்பதா. பரலோக தேவனே,
இன்றைக்கு எல்லா தகப்பனார்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. அவர்களுக்கு சரீரத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நீடிய ஆயுளை கட்டளையிடுவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.